ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணியாரி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நெக் கட்டிங் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஒவ்வொரு ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து இருக்குது. அதை தான் இப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் எல்போ ஸ்லீவ்னா என்ன, 3/4 ஸ்லீவ்னா என்ன, ஃபுல் ஸ்லீவ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்லீவும் எந்த இடத்துல அந்த ஸ்லீவோட ஹைட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. இதை வந்து உங்கள் ரெக்கார்டர் நோட்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் அந்த நேமையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ஸ்லீவை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெக் பேட்டர்ன் எப்படி நான் உங்களுக்கு A4 ஷீட்டில் கட் பண்ணி காட்டணும், அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ் பேட்டர்னையும் உங்களுக்கு A4 ஷீட்டில் கட் பண்ண போகிறேன். இது வந்து கிளாத்னு வச்சுக்கோங்க. இதையுமே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். இந்த மாதிரி A4 ஷீட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கிளாத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து ஒவ்வொரு அளவில் நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் இந்த லைன் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து 0 to 1 inch வரைக்கும் நம்ம இந்த லைன் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நீங்கள் 1.5 inch கூட நீங்கள் வந்து இந்த லைனை நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் வந்து கையோட சுற்றலை வந்து 8 inch அப்படின்னா அதில் பாதி 4 inch அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ கையோட சுற்றளவு 4 inch அப்படின்னா அதோட உயரம் வந்து 4.5 inch நான் வச்சுருக்கேன். இதில் வந்து சீமிங் அலவன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 inch விடுவோம் பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்து தான் உங்களுக்கு 4.5 inch வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடும் நம்ம 4 inch மார்க் பண்ண பார்த்தீங்களா கை சுற்றளவு, அதுலேயுமே ஹைட்டில் வந்து 4.5 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கையோட சுற்றளவு வந்து 4 inch நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 inch மார்க் பண்ணி 5 inchல ஆம் ஹோல் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஆம் ஹோல் மார்க் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4.5 inch மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து மேலேருந்து கீழே பார்க்க ஒரு 1.5 inch மார்க் பண்ணுறேன். இது 1.5 அப்படி இல்லைன்னா 2 inch கூட நம்ம வைக்கலாம். நான் வந்து 1.5 inch வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மேலே நம்ம ஒரு 4.5 inchல மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு 2 inch வரைக்கும் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இதில் வந்து மினியேச்சர் அப்படிங்கிறனால நான் 1.5 inch தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 inchக்கு அப்புறம் தான் அந்த லைனை கர்வாக நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 1.5 inch மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஆம் ஹோல் மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸை ஜாயின் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி கர்வ் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். அதை வந்து நல்லா பெண்ட் பண்ணி நீங்கள் போடணும். இது எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் கிளாத்தில் கட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கை சுற்றளவையும் ஆம் ஹோல் லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1.5 inch விடுவோம் பார்த்தீங்களா, அதையுமே நம்ம போட்டுக்கலாம். இது மினியேச்சர் அப்படின்றனால ஒரு 1 inch மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கையோட பேட்டர்னில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் நார்மல் ஸ்லீவு. இதை வச்சு தான் நம்ம எல்லா பேட்டர்னையும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்லீவோட நேம் வந்து டியூலிப் பட்டல் இல்லைனா ஃபிஷ் ஸ்லீவ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்லீவுக்கு மட்டும் 3 names வந்து இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்லீவை நான் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, ஸ்லீவ் பேட்டர்ன். அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவை நான் வந்து பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் வரும். ஸோ எல்போ ஸ்லீவோ 3/4 ஸ்லீவோ வந்து வராது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி ஆம் ஹோல் லைனுமே நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுலேயுமே அந்த 4 inchக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து 2ஆக விரிச்சிட்டு கீழே நம்ம அந்த 1/2 inchக்கோ 1 inchக்கோ நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அதை வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, நம்ம ஃபோல்டிங் பண்ண லைன், அதில் இருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 2 inch ரைட் சைடில் ஒரு 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளாத்தில் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரி 2 inch நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழேருந்து ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேலே 2 inch மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழேயுமே ஒரு 2 இல்லைன்னா 1 inch 1.5 inch இந்த மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி மார்க் பண்ணாமல் இப்போ மேலே ஒரு 2 inch மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதையுமே கீழே ஒரு 1 inch மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதையுமே இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அந்த லைன் வந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட பார்த்தீங்களா, அது கூட ஜாயின் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ஒரு லேயர் தான் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இந்த ஒரு லேயர் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லீவுக்கு வந்து 2 லேயர் தேவைப்படும். அதாவது மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வரும். இது இப்போ நான் கட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு லேயரும் நம்ம கட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்லீவில் ஒரு சைடில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு சைடு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு சைடு வந்து யூஸ் ஆகாது. இந்த இன்ட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இதை அடித்து திருப்பும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து
வந்து கூட குறைய வரும். அதனால இன்னொரு லேயர் கட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இன்னொரு A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்லீவ் பேட்டர்னில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போது ஃபஸ்ட் லேயர் மார்க் பண்ணி கட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி செகண்ட் லேயரையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்னை வச்சு தான் நம்ம செகண்ட் லேயரும் கட் பண்ணுறேன். அப்படி செகண்ட் லேயர் கட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடை வச்சு நான் கட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சென்டரில் ஒரு லைன் வருது தெரியுது பார்த்தீங்களா, ஃபோல்டிங் பண்ணுது. அதை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஸ்லீவ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு 2 லேயருமே தனித்தனியாக தான் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் சைடில் ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு விலகாமல் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் டேரெக்டாக அந்த டிசைன் மட்டும் வேணும் அப்படின்னா சிம்பிள் மெத்தட். இது வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய கிளாத் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் நிறைய கிளாத் உங்ககிட்ட இல்லை ஆனால் இதே ஸ்லீவ் பேட்டர்ன் வேணும் அப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மினியேச்சரில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகேவா, இப்போது இதே மாதிரி தான் நான் தனித்தனியாக நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு லெஃப்ட் சைடுமே ரைட் சைடுமே நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது மினியேச்சர் அப்படிங்கிறதுனால நான் 1 இன்ச் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழேருந்து நம்ம 1 இன்ச் நம்ம சென்டரில் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ மேலே 1 இன்ச் மார்க் பண்ண மாதிரி கீழே வந்து 2 சைடுமே 1/2 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் மட்டும் அந்த ஷார்ப்பாக வர மாதிரி அந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. கர்வாக வந்து போட்டுக்கணும், வி ஷேப்பில் வந்து போடக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் வந்து இப்படி தானே இருக்கும். கீழே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அது கூட நம்ம வந்து பெண்ட் பண்ணி அந்த லைனை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் நம்ம ஒரு பேட்டர்ன் கட் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் இருக்கும். ஆனால் அது வந்து தனித்தனி பீஸாக இருக்கும். இது வந்து தனித்தனி பீஸாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ செகண்ட் மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த மேலே ஒரு 2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அதுலேருந்து இப்படி பெண்ட் பண்ணி லைன் போடுறோம்ல, அதில் வந்து ஒரு லேஸ் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டிசைனுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. ஓகேவா, நீங்கள் ப்ளவுஸ் ஹேண்டில் இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கிளாத்துமே அவ்வளோ வேஸ்ட் ஆகாது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதே டிசைன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது. சரிங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லாங் பஃப் ஸ்லீவு. அதுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஸ்லீவ் பேட்டர்ன் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நான் பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைஸில் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு எல்போ ஸ்லீவ் மாதிரி வரும். ஓகேவா, அதனால் இந்த A4 ஷீட்டில் வந்து அப்படி கட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இதை வந்து எல்போ ஸ்லீவாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், ஆனால் நீங்கள் எல்போ ஸ்லீவ் மாதிரி நினச்சிக்கோங்க. சரிங்களா, கிளாத்தில் கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில், அதாவது ஒரு 9 to 11 இன்ச்சஸ் கிட்ட வரும். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த A4 ஷீட்டில் அப்படி கட் பண்ண முடியாது பார்த்தீங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்லேயே லாங் பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த லாங் பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து மேலே வந்து ஒரு 3 to 5 இன்ச்சஸுக்கு நம்ம மேலே ஒரு லைன் போட்டு அதுலேயுமே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படி போடும்போது ஃபோல்டிங் சைடில் 6.5 இன்ச் அப்படி இருக்குன்னா இன்னொரு சைடுமே 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போடுங்க, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இது எதுக்காக விடுறோம் அப்படின்னா அந்த சென்டரில் பஃப் நல்லா வந்து தூக்கிட்டு வந்து இருக்கணும், அதுக்காக இந்த லைன் வந்து நம்ம போடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் 3 to 5 இன்ச்சஸ். ஓகேவா, நான் வந்து மினியேச்சர் அப்படிங்கிறனால 2 இன்ச்சு நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 இன்ச் ஹைட்டில் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் அந்த ஸ்லீவோட கர்வ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இதில் கீழே வந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதிலே இருந்து இந்த ஆம் ஹோல் லைன் வரைக்கும் ஒரு பாதியாக ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி அந்த மெஷரிங் டேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைனையும் இப்போ இந்த சென்டர் லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம் ஹோல் லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணக்கூடாது, அதை வந்து நல்லா கர்வ் மாதிரி வளைச்சி விட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவை வந்து மார்க் பண்ணணும். நம்ம மார்க் பண்ணும்போது கீழே அந்த ரெடியல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்துமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸும் இருக்கும், அதேமாரி அந்த ப்ளீட்டும் நல்லா தூக்கிட்டு இருக்கும். சரிங்களா,
இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த A4 ஷீட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளீட் வைக்கும்போது அந்த ப்ளீட்டை வந்து சென்டரை பார்த்து நம்ம வைக்கணும். ஓகேவா? லெஃப்ட் சைடில் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரைட் சைடு சென்டரை பார்த்து கொண்டு வரணும். ரைட் சைடு வைக்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு சென்டரை பார்த்து நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ப்ளீட் வைக்கும்போது ஒன் சைடு ஒரு 3 ப்ளீட்டும் இன்னொரு சைடு 3 ப்ளீட்டும் வர மாதிரி வச்சிங்க அப்படின்னா அது நல்லா நீட்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த பஃப்புமே உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சென்டர் பஃப் ஸ்லீவு. இதுக்குமே நான் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டோம் பார்த்தீங்களா, ஸ்லீவ் பேட்டர்ன், அதே பேட்டர்ன் தான் இதில் போடுறேன். ஆனால் அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறோம். ஓகேவா? அந்த ஹைட் வந்து 4.5 இன்ச் தான் நம்ம மார்க் பண்ணோம். அதே மாதிரி 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இது மினியேச்சர் அப்படிங்கிறனால நான் 1 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சைடில் வந்து இடம் காணாது. இதே நம்ம கிளாத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 to 3 இன்ச்சஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுருக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்தளவுக்கு நம்ம வந்து மெஷரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு ஹைட்டாக ஒரு கோடு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் இருந்து அந்த நம்ம பேட்டர்ன் போட்ட எடுத்தோம்ல ஸ்லீவ் பேட்டர்ன், அதை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நான் அந்த வந்து ஸ்லீவோட பேட்டர்னை வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் உங்களுக்கு வந்து சுருக்கு வைக்கிறதுக்கு கிளாத் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு புஷ் வந்து உங்களுக்கு புஷ்ஷுன்னு இருக்காது. ஓகேவா? அதனால என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ மேலே பக்கம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலே இருந்து அந்த லைனை வந்து கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட கர்வ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கு வைக்கிறதுக்கும் கிளாத் இருக்கும். அதே மாதிரி அந்த பஃபும் நல்லா தூக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட் சைடுமே இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே ஈவனாக அந்த இது வந்து இருக்கணும். ஓகேவா? இப்போ அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதாவது ரைட் சைடில் 1 இன்ச்சும் லெஃப்ட் சைடில் 1 இன்ச்சு, டோட்டலாக உங்களுக்கு 2 இன்ச்சு கிடச்சிருக்கும். இந்த 2 இன்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த சுருக்கு அந்த ப்ளீட் வந்து வைக்கணும். ஓகேவா? நம்ம கிளாத்தில் பண்ணும்போது ஒரு 2 to 3 இன்ச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி 2 to 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய சுருக்கு வந்து வரும். அதேமாதிரி அந்த பஃப்பும் நல்லா தூக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஆனால் மெயினாக அந்த நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த 2 இன்ச் அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ளீட் வந்து வைக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. இந்த மாதிரி தான் இந்த பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வி ஷேப் பஃப் ஸ்லீவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்போ ஸ்லீவ் பேட்டர்னில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் அந்த லைன் போட்டுட்டு மேலே வந்து அந்த A4 ஷீட்டை ஃபுல் சைஸுக்குமே நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஹைட் வந்து ஒரு 7 இன்ச் வந்திருக்கு. 7 இன்ச்சுக்கு நான் வந்து அந்த லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 7 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கையோட சுற்றலை வந்து 4 இன்ச் வந்துச்சா, இதில் வந்து ஒரு 3.5 இன்ச் மட்டும் நான் கீழே வந்து மார்க் பண்ணுறேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனையும் நம்ம கிராஸாக ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா சீமிங் எலவன்ஸையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஆனால் நம்ம வந்து கிளாத்தில் பண்ணும்போது 9 to 11 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். ஒவ்வொரு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இதில் நான் சொன்ன மாதிரி 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ கீழே அந்த சுற்றளவு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து ஹைட்டு ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த லைனையும் நமக்கு ஹைட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த 2 இன்ச்சை நம்ம கிராஸை ஜாயின் பண்ண போகிறோம். இது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு சீமிங் அலவன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சீமிங் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சீமிங் அலவன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப்பில் கட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த வி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் நெக்ஸ்ட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, வி ஷேப், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இது A4 ஷீட் அப்படிங்கிறனால இந்த A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிடுங்க. அதில் வந்து ஒரு பீஸ் தான் நம்மளுக்கு வேணும். அந்த ஒரு பீஸையும் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து ஒரு 1 இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம கிளாத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 1 இன்ச்சு நான் மார்க் பண்ண இடத்துல நீங்கள் 2 இன்ச்சாக மார்க் பண்ணணும். இப்போ மேலே வந்து 1 இன்ச்சாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. கீழே அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுதான் சென்டர். ஓகேவா? இப்போ மேலே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போய் இந்த சென்டர் கிட்ட வந்து ஒட்டினாப்பில் வைக்கணும். சரிங்களா? இப்போது ஒரு சைட்லேருந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொண்டு போகணும். அதாவது ரைட் சைடில் நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோல்டிங் லெஃப்ட் சைடு பக்கம் இருக்கணும். லெஃப்ட் சைடில் அந்த ஃபோல்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு பக்கம் இருக்கணும். ஓகேவா? அந்த சென்டரில் வந்து ஷார்ப்பாக வரணும் கீழே.
மேலே வந்து உங்களுக்கு கேப் இருக்கணும், சென்டரில் வந்து கேப் இருக்கக்கூடாது. ஓகேவா? மேலே வந்து அந்த ப்ளீட் வந்து தள்ளி தள்ளி வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஆப்போசிட் சைடு பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஆப்போசிட் சைடு பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவை வந்து இந்த ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே சென்டரில் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வி ஷேப் ஸ்லீவும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அவ்வளோ புஷ்னு இருக்காது, இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து நைஃப் ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஃப் ஸ்லீவை வந்து நம்ம ஷார்ட் ஸ்லீவில் தான் மேக்ஸிமம் வந்து வைப்போம். அதனால் அந்த ஷார்ட் ஸ்லீவோட பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த சைடில் வந்து ஒரு கிராஸ் லைனும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மடிப்பு சைட்லேருந்து ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். கிளாத்தில் பட்டுறதா இருந்தால் இது மினியேச்சர் அப்படிங்கிறனால நான் 1.5 இன்ச் தான் நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற இடத்துல ஃபுல்லாமே நீங்கள் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடித்து திருப்புறதுக்கு வந்து கிளாத் வேணும் அதுக்காக. ஓகேவா? அதேமாதிரி அந்த ஹைட்லேயுமே நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அது ஆட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து 4.5 இன்ச் நான் சொல்லியிருந்தேன். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஹைட்டில் ஒரு 2.5 இன்ச் ஹைட்டில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ அதுக்கு மேலேயும் ஒரு சீமிங் அலவன்ஸ் ஆட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது நல்லா பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கர்வ் லைன் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா அது இந்த மாதிரி இன்னொரு 1/2 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும். இப்போ இது ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளெயின் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம 1 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா சென்டரில் இருந்து, அந்த மாதிரி 1 இன்ச்சாக மார்க் பண்ணிகிட்டே வரணும். இதை வந்து கிளாத்தில் மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக 1 இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணணும். இது மினியேச்சர் அப்படிங்கிறனால நான் 1/2 இன்ச் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நைஃப் ப்ளீட்டட் மாதிரி தான் இந்த பஃப் ஸ்லீவ் வந்து இருக்கும். சென்டரில் வந்து இந்த கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து நைஃப் ப்ளீட்டட் மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம நைஃப் ப்ளீட்டட் எப்படி நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ளீட்டை நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? இதே வந்து நம்ம கிளாத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு நம்ம பண்ணுறதுனால அந்த நைஃப் ப்ளீட்டட் தான் வரும். அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் மாதிரியும் இருக்கும், நல்லா ஃப்ளாட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பஃப் ஸ்லீவ் வந்து வைக்க போறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோல்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு கிளாத்லேயும் அந்த ஸ்லீவ் ஒரு கிளாத்லேயும் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டும். பார்க்குறதுக்கு அது அழகாகவும் இருக்கும், நம்மளுக்கு பஃப் ஸ்லீவ் வச்ச ஃபீலும் இருக்கும், அதேமாரி டிசைனர் ஸ்லீவாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நைஃப் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்லீவை வந்து வச்சுட்டு அது சைடில் ஓரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா அந்த 4.5 இன்ச் ஹைட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4.5 இன்ச் ஹைட்டில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பஃப்னு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றிட்டு நீங்கள் கர்வாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.